நாங்கள் என்ன சொல்கிறோம், மரக்கட்டையாக இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய உணர்வுகள் ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்றது தான் எங்களுடைய வாதம். கடல் அலைகள் அழகாக இருக்கிறது, ஆனால் அதை கரை மீறி வருவதற்கு நம்ம ஆசைப்படுறோமா? கடல் பொங்கி வந்தால் ஆசைப்படுறோமா? உணர்வுகள் ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் சென்னை மாதிரி ஒரு புனிதமான நகரத்தை நீங்கள் பார்க்க முடியாது தெரியுங்களா? சென்னைக்காரன்றனால சொல்கிறேன், இந்த நகர் இருக்குது தெரியுங்களா? அந்த நகர் பேர் டி நகர்னு வச்சுருப்பான். புருஷனுக்கெல்லாம் வந்து அது டி நகர், பொண்டாட்டிக்கெல்லாம் அது மாம்பழம். அதை ஒருத்தன் பொண்டாட்டியை கூப்பிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தானா படுத்த படிக்க ரங்கநாதன் மாதிரி படுத்த படிக்க ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த தெருக்கு பேர் ரங்கநாதன் தெருன்னு வச்சுருக்கான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு பாருங்க, நடுவர்களே உங்களுக்கு மிஸ்டு கால் என்ன தெரியுமா? மிஸ்டு கால். மிஸ்டு கால்னா வந்தால் யாரும் எடுக்காமல் இருக்கிறது தானே, வேற என்ன? மிஸ்ஸஸ் கால் என்ன தெரியுமா? அது எனக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்டுங்க. கிர் அப்படின்னு அடிச்சு நின்னா அது பேர் மிஸ்டு கால். அந்த வச்சுக்கிறவனே கிர்னு உதறினானா அது மிஸ்ஸஸ் கால். ஏங்க வாழ்க்கையில் உணர்வுகளோட ஒன்றி போனோம். ஏன் சார் பொண்டாட்டி ஃபோனை பார்த்துன்னு பயப்படுறா? இந்த குடும்ப வாழ்க்கை முறை நல்லா இருக்காங்க. அதுவும் அம்மா மேலே வச்சுக்கிற பாசங்குது பாருங்க. அன்னை தெரேசாவே அழுகிற மாதிரி பாசம் வச்சிருக்கான். அவர் ரிங்டோன் வச்சிருக்கான். வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் 4 சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மாங்களாம் எங்க? முதியோர் இல்லத்தில். இந்த பாட்டு டியூன் வச்சுக்கிற நாடு இந்த நாடு. ஆனால் இந்த தேசத்தில் தான் 16% பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் வச்சிருக்காங்க. இது என்னங்க அநியாயம் இது? எங்க உணர்வுக்கு? அந்த கிளவியும் போன கிளவி சும்மா இல்லை, அது ரிங்டோன் வச்சிருக்கு. அது என்ன பாட்டு வச்சுக்கு தெரியுங்களா? நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா. ஆயா வச்சிருக்க பாட்டு எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இங்க நீங்க குடும்பத்துல பாசம் இல்லை, குடும்பத்துல அன்பு இல்லை, பெத்தவங்க மேல இல்லை, சரி சமூகத்துக்கு மேலேயாவது இருக்கா சார்? சமூகத்துக்கு மேல ஒருத்தருக்கு உணர்வு இருக்காங்க. இன்னைக்கு நான் படிக்க போன நீ படிக்க கூடாதுன்னு சொன்னான், ஏண்டான்னு தீட்டுன்னா, மீறி படிப்பேன்னா நீட்டுன்னா. இப்போ என்ன எப்படியா தடுக்கிறான் இல்லையா? நான் கேட்குறேன், சென்னையில் இத்தனை லட்சம் பேர் மாட்டுக்காக கூடினீங்களே, எங்கே போனீர்கள் நீட்டுக்கான உங்கள் குரல்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் வரல? ஏன் பயப்படுறீங்க? மாடு உங்களுக்கு கூட படிக்கல. நீங்க நாளைக்கு நான் ஒரு வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி சார் இழக்க முடியும்? எங்க போச்சு உங்களுடைய சமூகத்துடைய உணர்வு? நாங்கள் என்ன சொல்றோம், எல்லாத்துக்கும் ஒரு அளவு முறை வச்சுங்க, அந்த அளவை தாண்டி போகாதீங்க நாங்க சொல்றோம். இவங்க சொல்றாங்க இல்ல பிளைண்டா நீங்க நம்புங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, உணர்வு அதிகமானா உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுடைய சுய சிந்தனை பாதிக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்து யாருக்கா தெரியுமா? 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு வருது. போதிய ஆதாரம் இல்லை, பாபர் மசூதி பிரச்சனை. உடனே கொந்தளிக்கலான்னு பார்த்தா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்காக குரல் கொடுக்கலான்னு பார்த்தா உடனே இன்னொரு கேஸ் வருது. என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு போயிருக்கா, தண்ணி பிடிக்க போயிருக்கா, வேற எதுவும் பண்ணல, தண்ணி பிடிக்க போயிருக்கா. தண்ணி பிடிக்க போகும்போது அவருடைய நிழல் உயர் சாதி என்று சொல்லப்படுகின்ற ஒருத்த மேல பட்டுடுச்சு. நிழல் பட்டதுக்காக ஊரே சேர்ந்து அவளை அடிச்சிருக்காங்க. எப்படி நிழல் படலாம்? எனக்கு அந்த மகராசனை கூட்டு வந்து ராயபுரம் பக்கத்தில் காசிமேட்ல காலையில் 2 குடம் அவனை தண்ணி பிடிக்க சொல்லணும். கார்கில்ல கூட நின்றுலாடா சாமி. 2 குடத்துக்கு நாங்கள் பெரிய சண்டையே போட்டு வெளியே வரதுக்குள்ள அப்படி நானும் 2 குடத்தை எடுத்து வெளியே வரும்போது பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி வெளியே வருவேன். எதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட வேண்டுமோ அதுக்கெல்லாம் இந்த தேசத்தில் ஒருத்தர உணர்ச்சி வசப்படுறது இல்லை, உணர்வு பூர்வமாக இல்லை. நீங்க என்னன்னா, யாராவது ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னா அதை ஏமாற்றக்கூடிய அந்த உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நீங்களாம் சொல்றீங்களே குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்றீங்களே, இன்னைக்கு உண்மையாவே அப்பா அம்மாக்களா இருக்காங்களா சார்? குழந்தை பிறந்து இந்த நாட்டில் தாங்க சார் 2 கோடி குழந்தைங்க தெருவில் பிச்சை எடுத்துருக்கிறாங்க. அந்த நாட்டில், இந்த நாடு பெரிய நாடு, மக்கள் தொகை கொண்ட நாடு, ராணுவம் நல்ல நாடு. ஆனால் இதே தேசத்தில் 2 கோடி குழந்தைகள் உள்ளே தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் போலியான உணர்வுகள் இந்த தேசத்துக்கு தேவையில்லை. உண்மையான உணர்வுகளோடு வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.